சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்ப முதல்வர் வரிசையாக நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கவுண்டமணி நகைச்சுவையில் வரும் சோத்தல கள்ளி என்பது போல இருக்கிறது முதல்வர் கொண்டு வரும் தீர்மானங்கள் என்றும், கருணாநிதி காலத்து டெக்னிக்கை எல்லாம் மக்கள் நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். முதல்வருக்கு எஜமான விசுவாசம் தடுக்கிறதா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். சிவா, சிந்துஜா, தேர்தல் நேரத்தில்தான் தமிழக மக்கள் மீது முதலமைச்சருக்கு ஒரு அளப்பரிய பாசம் சுட்டுகிறது என்ற ஒரு கருத்தை தான் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவு செய்யக்கூடிய பதிவுல பொதுவாக ஒரு ஆட்சிக்கான அடையாளமாக அந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நல திட்டங்களே இருக்கும். ஆனால் இந்த ஸ்டாலினுடைய மாடல் ஆட்சியும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பறிபோன பெண்களுடைய பாதுகாப்பு, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், எங்கும் எதிலும் ஊழல் என்ற குறைகளும் கரைகள் மட்டுமே நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அவல ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்ற ஒரு கடுமையான சாடலையும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். இதனை ஸ்டாலினும் நன்கு உணர்ந்துதான் இருக்கிறார் என்றும், அதனால்தான் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து இவைகளை திசை திருப்பதற்கு வரிசையாக நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். கவுண்டமணி ஒரு நகைச்சுவை தெரிவிக்கும் போது இலையில் செங்கலை வைத்துவிட்டு சோத்துல கல் இருக்கு என்பார். அது போலதான் இருக்கிறது முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் என்று நகைச்சுவையுடைய அந்த வசனங்களையும் அந்த காட்சிகளையும் நினைவு கூர்ந்து தன்னுடைய பதிவை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கருணாநிதி காலத்து டெக்னிக் எல்லாம் இன்னும் மக்களிடம் செல்லுபடி ஆகும் என்று நம்புவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை என்பதை முதலமைச்சருக்கு தன்னுடைய பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இத்தனை தீர்மானங்களை வரிசை கட்டி கொண்டு வருபவர் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமை குறித்து ஒரு தீர்மானம் கூட கொண்டு வரவில்லையே, அதனை ஏன் என்ற ஒரு கேள்வியோடு பதிவை அவர் மேற்கொண்டிருக்கிறார். எஜமான விசுவாசம் தடுக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய அவர் கர்நாடக காங்கிரஸ் முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்டோருடன் பல கூட்டங்கள்ல கொஞ்சம் குழாவிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு முறையாவது காவிரி குறித்து பேசியது உண்டா என்றும், மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு நன்மை தரும் என்று தமிழ்நாட்டிலேயே கர்நாடக முதல்வரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்த சொத்தன்மைகள் தான் இவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். கேரள கம்யூனிஸ்ட் முதல்வருடன் பல மேடைகளை பகிர்ந்து கொண்டு கைகுலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு முறையாவது முல்லை பெரியாறு அணையில் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை குறித்த ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும், 2009 முதல் 14 வரை யுபிஏ கூட்டணி ஆட்சியில முதுகை காட்டினால் கூட கையெழுத்து போடும் அளவிற்கு காங்கிரசுக்கு அடிமை சாசனம் எழுதிவிட்டு மத்திய அரசில் பதவி சுகத்தை அனுபவித்து எஜமான விசுவாசத்தை தற்போது இந்த முதலமைச்சர் காட்டுகிறாரா என்பன போன்ற ஒரு கேள்விகளையும், இலங்கை இறுதிப் போரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது காங்கிரசுக்கு சாமரம் வீசிக்கொண்டு எத்தனை மந்திரி என விவாதித்துக் கொண்டிருந்த சுயநலவாதிகள் தான் இவர்கள் என்பன போன்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் 2G ஊழல் போன்ற பல்வேறு விவாதம் தொடர்பாக தன்னுடைய பதிவுல எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு இந்த பதிவை கொண்டிருக்கின்றார். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சிவா.